வணக்கம் மக்களே, வாங்க நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் வந்து குடல் கிரேவி எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப் இப்போ குக்கரை வச்சுக்குவோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக சோம்பு நுணுக்கி வச்சுருக்கோமா அதை சேர்த்துக்குவோம். சோம்பு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 100 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். அதை நல்லா போட்டுக்குவோம். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது பாருங்கள், அதையும் போட்டு அதில் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு பிற்பாடு கடலைப்பருப்பு அது கூட சேர்த்துக்குவோம். நம்ம வந்து கடலைப்பருப்பு ஒரு 50 கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோமா, அது வதங்கட்டும். அது வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி 100 தக்காளி சேர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சா. இப்போ நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் குடல், அதை கூட சேர்த்துக்குவோம். ஒரு குடல் வாங்கியிருக்கோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு பாருங்கள். அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சு நம்ம வந்து அதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சாச்சு. விசில் போட்டோமா, ஒரு 5 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அருமையான குடல் கிரேவி ரெடி ஆகிட்டா. இது மாதிரி நம்ம இந்த ஸ்டேஜுக்கு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு குடலுக்கு தேவையான கிரேவி செஞ்சாச்சு பாருங்கள். இப்படி தான் செய்யணும். அடுத்து தேங்காய், சோம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி அதில் சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான குடல் கிரேவி. இதே மாதிரி சாதத்து கூட சாப்பிட்லாம். தோசை இட்லி கூட